சுஜித்ரா சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வட இந்திய சினிமாக்களில் தாராளமாக இருந்துச்சு. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கொக்கைனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பார்ட்டிகள்லாம் வந்து வட இந்திய சினிமாக்களில் ரொம்ப இருக்கும். தென்னிந்திய சினிமாக்கள் நாங்கள் பார்த்த ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள சினிமாக்களில் இந்த மாதிரி கலாச்சாரம் இருக்கு. இவங்க சொல்றதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அப்போ அந்த கலாச்சாரம் சினிமாவுக்குள்ளேயும் வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு அச்சம், ஒரு பயம் இருக்க. ஒரு கற்பனை வளம் மிக்க ஒரு நபராக இருக்காரு, கதை கவிதை எழுதக்கூடியவராக இருக்காரு அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய அந்த அவர் நினைக்கக்கூடிய அந்த கதைகளை, கற்பனைகளை, அவருடைய கற்பனை வளைத்தை சாதாரண ஆள்கிட்ட நீங்க போய் அதை வந்து கன்வே பண்ணிருக்கீங்க. அப்படிங்கும் போது அவருக்கு அவரே துணை. அப்போ அந்த கற்பனை வளத்தை போக்கிக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா, தனிமையை போக்குறதுக்கு என்ன செய்யறதுன்னா, இந்த மாதிரியான மது பழக்கங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன செய்யறது, அந்த பழக்கம் என்னாது நாளடைவில் வந்து அது ரெகுலர் ஆயிடுது. அது கூட கடைசி வரைக்கும் செல்லுறது கூட வந்து ஒரு உதவி இயக்குனர் கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்புகள் கேட்கிறார். ஆனால் அவர் இது மாதிரி தனிமையில் இருக்கிறப்ப மது பழக்கத்துக்கு அடிமையானவர். அது அப்படியே தொடர்ந்துகிட்டே வருது. தொடர்ந்துகிட்டே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு போன நேரத்தில் அவருக்கு ஒரு பட வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு படத்தை பாதி எடுத்துட்டு இருக்கப்பயே இந்த மது பழக்கத்தால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அந்த முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இறந்து போறாரு. ஆனால் அவருடைய கேரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப லாங் டிராவல் பண்ணி ஒரு சினிமா படத்தை பண்றாரு. ஒரு 20 வருஷம் ஒரு உதவி இயக்குனராக ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட இருந்து முதல் பட வாய்ப்பு கிடைத்து முகப்படம் பெரிய ஹிட் ஆகி அதற்கு ஒரு பல வெற்றி படங்களை கொடுத்தவர். இன்னைக்கு ஆனால் அந்த பழக்கம் வந்து அவரால் கைவிட முடியல. அவர் ரொம்ப நாள் ஒன்றும் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம். இப்பயும் படத்தை ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பாருக்கு போகிறது, பப்புக்கு போகிறதா. இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை தாண்டி இன்னைக்கு சனிக்கிழமை நைட்லாம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கக்கூடிய ஜிஎன் செட்டி ரோடாக இருக்கட்டும், அடையாரில் இருக்க சில ஹோட்டலாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் இளம் வயது பெண்களும் ஆண்களும் வந்து அந்த பார்ல வந்து குமிஞ்சு போயிருக்காங்க. ரோட்டில் நிற்கிறாங்க, கியூவில் நின்று உள்ள போகிறாங்க. அந்த அளவுக்கு கலாச்சாரம் மாறி போச்சு. வாய் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். சுச்சி லீக்ஸ் அப்படின்றது வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே பார்த்துருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ அவங்களோட இதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் போதை கலாச்சாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையாகவே சினிமா இண்டஸ்ட்ரியில் போதை கலாச்சாரம் இருக்கா? இல்லை, இன்னைக்கு பார்ட்டி கலாச்சாரம், போதை கலாச்சாரம் தாண்டி பார்ட்டி கலாச்சாரம் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இருக்குது. சினிமா மட்டும் கிடையாது. இன்றைக்கி ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தால் கூட ஒரு பர்த்டேனா ஒரு பார்ட்டி, வெட்டிங் டேனா ஒரு பார்ட்டி, அந்த கம்பெனியில் யாராவது ஒரு அச்சீவ் பண்ணாருன்னா அதுக்கு ஒரு பார்ட்டி. இப்போ அவங்கவுங்க வசதிக்கு தக்கவாறு பார்ட்டியை கொண்டாடிக்கிறாங்க. அந்த மாதிரி பார்ட்டி கலாச்சாரம் வந்து நம்ம இப்போ சர்வசாதாரணமாக எல்லா துறைகளிலையும் வந்துருச்சு. அது நம்ம சினிமாவை வந்து பர்டிகுலராக சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் சினிமாவில் இது கொஞ்சம் அதிகம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது உண்மையும் கூட. என்னென்னா, அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த கலைஞர்கள் இருக்காங்களே, டெக்னீஷியன், ஒரு படைப்பாளிகள், அவர்கள் வந்து ஒரு கனவு உலகத்தில் இருப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு ஊர்லேருந்து வெளியிலேருந்து வந்து இங்கே தங்கி அவர்களை வந்து ஒரு வாய்ப்புகளுக்காக தேடி ஒரு சில விஷயங்களை உருவாக்குறதுக்கு அவங்க வந்து ஒரு தனிமை அவங்களுக்கு ஒரு விழுந்துடும். ஊரில் ஃபேமிலி அங்கே இருக்கும், சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு சில தேவைகளுக்காக, ஒரு வேலை வாய்ப்புகளுக்காக இங்கே தனியாக இருக்கிறப்ப அந்த தனிமையை போக்குவதற்கு துணைக்கு வந்து இந்த மதுவை வந்து துணை கொடுக்குறாங்க. கடைசியில் அது வந்து அதுவே வாழ்க்கை துணையாகவும் சில பேருக்கு போயிடுது. அதாவது என்னென்னா, பொழுதுபோக்குக்காக ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் அதுக்கு சில பேர் அது அவங்கள அழித்திருக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. இப்போ தனிமையில் இருந்தாலே வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் அது வந்து குறிப்பாக வந்து இந்த மாதிரியான படைப்பாளிகளுக்கு வந்து தனிமை வந்து அவன் யார்ட்டையும் போய் டக்குன்னு வந்து பேசிட முடியாது. ஒரு நல்ல கலைஞராக இருக்கிறார், ஒரு நல்ல ஒரு கற்பனை வளம் மிக்க ஒரு நபராக இருக்கிறார், கதை கவிதை எழுதக்கூடியவராக இருக்கார் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய அந்த அவர் நினைக்கக்கூடிய அந்த கதைகளை, கற்பனைகளை, அவருடைய கற்பனை வளைத்தை சாதாரண ஆள்கிட்ட நீங்கள் போய் அதை வந்து கன்வே பண்ணிட முடியாது. அப்படிங்கும் போது அவருக்கு வந்து அவருக்கு அவரே துணை. அப்போ அந்த கற்பனை வளத்தை போக்கிக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, தனிமையை போக்குறதுக்கு என்ன செய்கிறதுனா இந்த மாதிரியான மது பழக்கங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறது, அந்த பழக்கம் என்னாது நாளடைவில் வந்து அது ரெகுலர் ஆகிடுது. அது கூட கடைசி வரைக்கும் செல்லுறதுக்கு கூட வந்துடுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து சினிமாவில் வந்து இந்த மது பழக்கத்தால் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. ஒரு உதவி இயக்குனர் கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்புகள் தேடுறார். ஆனால் அவர் இது மாதிரி தனிமையில் இருக்கிறப்ப மது பழக்கத்துக்கு அடிமையானவர். அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே வருது. அவருக்கு தொடர்ந்துக்கிட்டே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு போன நேரத்தில் அவருக்கு ஒரு பட வாய்ப்புகள் கிடைக்குது. ஒரு படத்தை பாதி எடுத்துகிட்டு இருக்கப்பயே இந்த மது பழக்கத்தால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அந்த முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இறந்து போகிறார். இந்த மாதிரி நிறைய பேருடைய சொல்லலாம். இன்னொரு பிரபலமான ஒரு நடிகர் விஜயன் பேரே சொல்லலாம். உச்சபட்சத்தில் ஒரு வருஷத்துக்கு 10 படங்களுக்கு மேலே நடித்த ஒரு பெரிய நடிகர். அவர் இந்த பழக்கத்தினால அவருடைய கேரியரே போய் கடைசியில் இறந்து போனார். இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆகுது. சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதை அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுடைய கேரியரை ஃபுல்லாக போயிடுவாங்க. சிலர் இதை கைவிட முடியாமல் இதை அப்படியே இதை கண்டினியூ பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்த வாழ்க்கையை அவங்களுக்கு வந்து இதாகிடுது. சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர்
எனக்கு பல சாதனைகளை செஞ்ச ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இப்போ இருக்கிறார். அவருடைய உடல்நிலை ரொம்ப பலகீனமாக இருக்குன்றாங்க. அவர் ரொம்ப நாள் இன்னும் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம். இப்பயும் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய கேரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி ஒரு சினிமா படத்தை பண்ணுறாரு. ஒரு 20 வருஷம் ஒரு உதவி இயக்குனராக ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட இருந்து முதல் பட வாய்ப்பு கிடைத்து பெரிய ஹிட் ஆகி அதற்கு ஒரு பல வெற்றி படங்களை கொடுத்தவர். இன்றைக்கி ஆனால் அந்த பழக்கம் வந்து அவரால் கைவிட முடியல. அந்த பழக்கத்தை கைவிடாமல் அது உடல்நிலை பாதிக்கப்பட்டு இன்றைக்கி ரொம்ப உடல்நிலை பாதிப்போடையே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கிறாரு. அது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கிறதுனால தகவல்லாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இவர்கள் ஆரம்பத்தில் தனிமையை போக்குவதற்காக துணைக்கு அழைத்து கொண்டு வந்தவர்கள் கடைசியில் அதுவே வாழ்க்கை துணையாக இருந்து மடிந்து போயிடுது. ஏன் சார் இப்போ போதைப் பொருளோ இந்த பழக்கங்களே இல்லாமல் யாராலையும் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாதா? இருக்கிறவங்க இருக்காங்க. ஏற்கனவே பெரிய ஆட்களாக வளர்ந்தவங்களையுமே வந்து இப்போ எம்ஜிஆர்லாம் எடுத்துக்கோங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் இல்லாதவங்க தான். ஸோ பழக்கம் இல்லாதவங்களும் பெரிய ஆளாக இருக்கிறாங்க. பெரும்பான்மையான ஆட்கள் நான் சொல்கிறது ஒரு 100% ஒரு 60-70% அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒரு 30-40% வந்து அந்த பழக்கத்தை ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க. அது வேணாம், இதுக்கு வேறு ஏதாவது நம்ம வடிகாலாக வந்து வேறு பக்கம் படிப்பாங்க, சில ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போவாங்க, டூர் போவாங்க, இந்த மாதிரி விஷயத்தை டைவெர்ட் பண்ணிக்கிடுவாங்க. தனிமையை போக்குவதுக்கு வேறு வழிகளை அவங்க வந்து கையாண்டுக்குருவாங்க. இந்த ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்பத்தில் தனிமையை போக்குவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் அதை கைவிடப்பட முடியாமல் அப்படி இவங்களே அதை வந்து அழிச்சிடும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அதிகம் நடக்கும். ஏன்னா இது வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியான ஒரு ஃபீல்டாக இருக்குது, ரொம்ப தனிமையாக இருக்குது. ஒரு செலிபிரிட்டி ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க, ஒரு படத்தில் நடிச்சிட்டார் ஒருத்தர், அவர் வெளியில் போனால் 10 பேர் தெரியும். அப்போ அவர் இறங்கி வெளியில் போக முடியாது. அவருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரூம்குள்ளே உட்காந்துருக்குறோம், வெளியில் இறங்கி போய் டீ சாப்பிட்றோம், ஒரு 4 பேர் ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசுகிறோம், ஒரு ரோட்டில் போய் நிற்கிறோம்னா அவரால் முடியாது. 4 பேர் பார்ப்பாங்க, அவருக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். அப்போ அந்த தனிமையை போக்குறதுக்கு என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்துக்கிறாரு. அது வந்து அவங்கள பெரிய அளவில் அவங்கள பாதிப்பை உளவியல் ரீதியான ஆரம்பிக்கப்படுறது தான் விஷயம். அது வந்து பெரிசாக பாயுது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டேஜில் இருந்து ஒரு காலகட்டத்தில் முற்றிலுமாக அதை வந்து விளக்கிட்டு வேறு ஒரு டைமென்ஷனுக்கு வேறு ஒரு விஷயங்களுக்கு போயிடுவாங்க. அந்த பழக்கமே இல்லாமல் வெற்றி பெற்ற ஆட்கள் நிறையாவும் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாருமே அப்படி கிடையாது. அந்த பழக்கமே இல்லாமல் பெரிய அளவில் வெற்றி பெற்றவங்க இருக்கிறாங்க, இன்றைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது பெரும்பான்மையான ஆட்களுக்கு இது ஒரு ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது. மது பழக்கம்ங்கிறது வந்து அவங்க தனிமையை போக்குவதற்காகவும், அப்புறம் ரெண்டாவது ஒன்று கலாச்சாரம் இருக்குன்னா ஒரு படத்தினுடைய பூஜைனா ஒரு பார்ட்டி, படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ்னால் ஒரு பார்ட்டி, படம் சக்ஸஸ் மீட்னா ஒரு பார்ட்டி, படம் ஓடலைனா கூட ஒரு பார்ட்டி. அந்த மாதிரி ஒரு பார்ட்டி கலாச்சாரம்ங்கிறது வந்து சினிமாவில் காலங்காலமாக இருக்குது. முந்திலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய நடிகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு நடிகருடைய ஆஃபீஸில் போய் அசம்பிள் ஆயிடுவாங்க. ஷூட்டிங் இல்லைன்னா அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, சீட்டில் ஆடிட்டு சாப்பாடு வாங்கிட்டு சொல்லி சாப்பிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அப்புறம் ஒரு காலகட்டங்களில் மாறி என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோட்டல்ஸ்க்கு போகிறது, பாருக்கு போகிறது, பப்புக்கு போகிறது ஆயிடுச்சு. இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியை தாண்டி இன்றைக்கி சனிக்கிழமை நைட்லாம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா, டி நகரில் இருக்கக்கூடிய ஜிஎன் செட்டி ரோடாக இருக்கட்டும், அடையாரில் இருக்க சில ஹோட்டலாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் இளம் வயது பெண்களும் ஆண்களும் வந்து அந்த பாரில் வந்து குமிஞ்சு போயிருக்கிறாங்க, ரோட்டில் நிற்கிறாங்க, கியூவில் நின்று உள்ளே போகிறாங்க. அந்தளவுக்கு கலாச்சாரம் மாறி போச்சு. இங்கே சினிமா மட்டும் நம்ம குற்றம் சொல்லிட்டு வர விஷயம் கிடையாது. பார்ட்டி கலாச்சாரம்ங்கிறது ஒட்டுமொத்தமாக மாறி போச்சு. கலாச்சாரம் இப்போ சில விஷயங்கள்லாம் நம்ம சினிமாவிலேருந்து தான் எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ சினிமாவில் இப்படி காட்டுறதுனால தான் இங்கேயும் கலாச்சாரம் மாறிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? சினிமாவை பார்த்து இப்போ கலாச்சாரத்தை நம்ம கற்றுக்கிறது இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம வந்து வேர்ல்டு வைடு கலாச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பீஸா பர்கர் சினிமாவில் காமிச்சாங்க முதல்ல. பீஸா பர்கர் வந்து நமக்கு என்னன்னே தெரியாது, நம்மளுடைய உணவு முறையே கிடையாது இல்லையா? அது வந்து ஆங்கிலேயர் சாப்பிடக்கூடிய ரொட்டியில் ஒரு பண்ணத்தரு விற்கிறான், நமக்கு செட் ஆகாது நம்மளுடைய பாடி கண்டிஷனுக்கு. ஆனால் அதை வந்து இன்றைக்கி வந்து மேற்கிந்திய கலாச்சாரம், சினிமா கலாச்சாரம் இல்லை. நம்ம இன்றைக்கி நிறையா ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னென்னா, மேற்கிந்திய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறோம். வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னு ஒரு பேரை வச்சு இப்படி வச்சுக்கலாமா சார்? வெஸ்டர்ன் கல்ச்சரை சினிமாவில் காட்டுறாங்க, சினிமாவிலேருந்து மக்கள் எடுத்துக்கிறாங்க, அப்படி வச்சுக்கலாமா? இல்லை சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த படத்தில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது காட்டுறாங்க, ஏன் நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம்? எந்த படத்தில் பீஸா காட்டுறது பீஸாலாம் அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. அது இல்லையா, சாப்பாடு மட்டும் சொல்கிறேன். உடை நாகரிகத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அந்த வெளிநாட்டு படங்கள் பார்த்து உடைகள் போடக்கூடிய சூழ்நிலை நமக்கு இங்கே வந்துருச்சு. எல்லாமே கலாச்சாரம்லாம் வந்து மேல்நாட்டு கலாச்சாரத்தை அப்படி இருந்தால் தான் நாகரிகம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா வந்து எங்கே பார்த்தாலும் இந்த சின்ன சின்ன இட்லி கடை இருக்கும் ரோட்டில். ஒரு 4-5 வகை சட்னி கொடுப்பாங்க, இட்லி விலை ரொம்ப கம்மியாக இருக்கும், சின்ன சின்ன புரோட்டா கடைகள் இருக்கும், இடியாப்ப கடை இருக்கும். மதுரையில் நிறைய இடியாப்ப கடை இருக்கும். இடியாப்பத்துக்கும் தேங்காய் பாலும் கொடுப்பாங்க மதுரையில். இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கும். மதுரையிலுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போனா மதுரையில் எங்கே பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு, தந்தூரி, அந்த பர்கரு, பீஸா இந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. இதெல்லாம் பார்க்குறப்ப என்னன்னா, இதெல்லாம் சாப்பிட்டா தான் நம்ம வந்து டீசெண்டான ஆள் போல், இது வந்து நம்ம வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் நாங்கள் இருக்கிறோம். இது மதுரை மட்டும் கிடையாது, எல்லா பகுதிகளிலையுமே இந்த மாதிரியான
உணவு கலாச்சாரத்திலிருந்து உடை வரைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம மேற்கிந்திய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷனை வந்து ஒரு தவறான இது உடல்நிலை பாதிக்கப்படுது, மனநிலை பாதிக்கப்படுது. அந்த பார்ட்டி கலாச்சாரம் வந்துடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம மேலை நாட்டு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறோம். சினிமானால தான் நம்ம கெட்டு போயிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி கலாச்சாரமே நமக்கு இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்குது. ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறோம், ஒரு பார்ட்டி கல்ச்சரில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அது சினிமாவில் அதுவும் இவங்க சொல்கிற இந்த சுசித்ரா சொல்கிறக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வட இந்திய சினிமாக்களில் தாராளமாக இருந்துச்சு. இவங்க சொல்லக்கூடிய இந்த கொக்கைனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பார்ட்டிகள்லாம் வந்து வட இந்திய சினிமாக்களில் ரொம்ப இருக்கும். தென்னிந்திய சினிமாக்கள் நாங்கள் பார்த்த ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள சினிமாக்களில் இந்த மாதிரி கலாச்சாரம் இருக்காது. ஏதாவது ஒரு நடிகருடைய ஆஃபீஸ்லேயோ ஒரு வீட்லேயோ பேசுவாங்க, விளையாடுவாங்க, சீட் விளையாடுவாங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஒரு சினிமா கம்பெனியில் நடக்கும். இவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அப்போ அந்த கலாச்சாரம் சினிமாவுக்குள்ளேயும் வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு அச்சம், ஒரு பயம் இருக்குது. சார், இப்போ சுசித்ரா அவர்கள் வந்து செக்ஷுவாலிட்டியை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. கே, லெஸ்பியன் அப்படின்ற டேர்ம்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை அவங்க ஆதரிக்கவும் செய்கிறாங்களே கூட. இதுவுமே வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து தான் எடுத்து இது வருதாங்களா? மக்கள் வந்து இப்போ நிறைய பேர் வந்து நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிறது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து தான் வந்து ஃபுட் அடாப்ட் பண்ணாங்கன்னு. அப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து தான் இதையுமே எடுத்துக்கிறாங்களா? இதெல்லாம் உண்மையாக இல்லை. இந்த கே, எல்ஜிபிடி, இந்த லெஸ்பியன், LGBTQ அப்படின்னு ஒரு வச்சிருக்கிறாங்க. ++++ன்னு போயிட்டே இருக்குது. LGBTQ++ன்னு போயிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே இதுக்கு ஒரு பேர் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஏதாவது ஒரு ஊரில் போனீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு பேரை சொல்லி அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு ஊரில் அந்த மாதிரி ஒரு ஆண் வந்து பெண் மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பார். அந்த மாதிரி நடைமுறை பாவனை இருக்கும். அவரை வேறு பேரை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அதுக்கு ஒரு பேர் வந்திருக்கு. அப்போ இது காலங்காலமாக இருக்குது. ஒரு பெண் வந்து ஆண் மாதிரி வேஷ்டி போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு கிராமங்களில் ஊரில் போனால் ஒரு ஆளாக அது இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வேறு பேரை சொல்லி நம்ம கூப்பிட்டு இருந்தோம். வேறு பேரை சொல்லி கிண்டல் கேலி பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அவங்க வந்து ஒரு ஆர்டரில் வந்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பேர் உருவாகிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஜெண்டர் அவங்க புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இருந்ததை வந்து அவங்க ஜெண்டர்னு ஒரு பேரை உருவாக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இதெல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து இருக்குது. இது வந்து இன்றைக்கி ஒரு வரைமுறைப்படுத்தி அது இந்த அளவில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதை இன்றைக்கி வெளியில் ஓப்பனாக சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி நான் இதுதான், நான் அதுதாங்கிறத இன்றைக்கி தைரியமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது அந்த கலாச்சாரத்தினுடைய தொடர்ச்சி தான். நீ சொல்கிற மாதிரி கேட்ட மாதிரி ஏறக்குறைய அது மறைமுகமாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஓப்பனாக அதை அந்த கலாச்சாரத்தினுடைய பேரை சொல்லியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சார், அப்போது இந்த லெஸ்பியன், கே அதெல்லாம் வந்து உண்மையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக இருக்கு. அது காலங்காலமாக இருந்துகிட்டு தான் இருக்குது. காலங்காலமாக இருந்துருக்கு. இப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி LGBTQ+++ன்னு இன்றைக்கி போயிட்டே இருக்குது. இன்றைக்கி அது ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. பல நாடுகள் அதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. பல நாடுகளில் அதை எதிர்க்கவும் செய்கிறாங்க. பல நாடுகள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. கனடா போன்ற நாடுகளில் சட்ட ரீதியாக அவங்களுக்கு அங்கீகாரம்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது பல நாடு ஆப்போசிட் பண்ணியிருக்காங்க. பல நாடுகளில் வந்து அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இது காலகாலமாக இருந்தது தான். ஆனால் இப்போ ஒரு பேர் வடிவத்தில் வந்திருக்கு. அதை வந்து இதுவும் அந்த மேற்கிந்திய கலாச்சாரத்தினுடைய தொடர்ச்சி தான். அது தொடர்ச்சியாக தான் எடுத்துக்கிறோம். அது இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே எந்த காலகட்டத்தில் நடந்தது, இப்போயும் அது நடக்குதா அப்படிதை அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.